அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் காலையில் லஞ்சுக்கு தயிர் சாதம். அதுக்கு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு, இரும்பு கடாய், கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை, அது கூட இது பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்து பொடி பொடியாக சீவி வச்சுருக்கேன், வேக வைக்கலை. இப்போ இதை நல்லா செவக்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வர அது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அது வந்தோடனே உருளைக்கிழங்க போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அப்படியே கழுவி போட்டுறேன். தோல் எடுத்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம தேவைக்கான இப்போ மசாலா போடணும். அது பெரிய துண்டாகிடுச்சு, அதில் எடுத்து போட்டால் ரெண்டாவது கட் பண்ணி போட்டுட்டேன். உப்பு போட்டோமா, தேவைக்கேற்ற உப்பு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் எடுத்தது குட்டியாக 3 உருளைக்கிழங்கு. அந்த 3 உருளைக்கிழங்கு எங்கள் 2 பேருக்கு போதும். பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக எம்டிஆர் பெருங்காயத்தூள் இருக்குது, அதை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கூட போட்டு தின்னா உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லை, நம்ம சாப்பிட்டுக்கலாம். கேஸ்டபிள் இருந்தால் போகும் உருளைக்கிழங்குல இல்லை. அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். எனக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு இந்த காரம் இவ்வளவு போதும். உங்களுக்கு தேவை இருந்தால் 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிட்டேன். இவ்வளோ தாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு. இது தயிர் சாதத்துக்கு நல்ல காரசாரமாக இருக்கும். இதை நல்லா கிளறி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மசாலா, உப்பு இப்போ எல்லாம் பிடிங்க. மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், 2வது போட்டேன். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு 1/2 டம்ளர். இப்போ தயிர் சாதம் கிளற போகிறோம். தயிர், உப்பு, சாதம் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை கிளறிட்டு இருக்கேன். சூடாக இருக்குது. தயிர் பத்தலை, 2வது ஒரு தயிர் ஊற்றுறோம். மத்தியானம் சாப்பிடனால கொஞ்சம் நிறைய தயிர் ஊற்றி கொலா இருந்தால் தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வடித்த சாதம்னால பரவாயில்ல. குக்கர் சாதம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பியும் பண்ணிக்கணும். இப்போ தயிர் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டேன் தயிருக்கு. இப்போ காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டு இதை அப்படியே தூக்கி சாதத்தில் ஊற்றி கிளறி லஞ்சை கட்டிட வேண்டியதான். இப்போ ஊற்றிட்டேன், வீடியோவில் காட்டலை. இப்போ பாருங்கள், இந்த வேலையை முடித்த உடனே அந்த வேலை பார்த்தோன்னே இதுவும் கரெக்டாக இருக்குது. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எடுக்கிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு போட முடியும். இப்போ லஞ்சு பாக்ஸில் பொண்ணுக்கு சாப்பாடு கட்டுறேன். உருளைக்கிழங்கும் நெல்லிக்காய் ஊறுகாய், காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்களா, பெரிய நெல்லிக்காய், அது வாங்கி அவிச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அவிச்சு மிளகாத்தூள் போட்டு வெந்தயம் கடுகும் பொடிச்சு போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அது எடுத்து வைக்க சாதத்துக்கு நல்லா இருக்கும்ல, தயிர் சாதத்துக்கு. நம்ம வீட்டில் மாங்காய் ஊறுகாய் இருக்குது, எலுமிச்சை ஊறுகாய் உண்டு. நம்ம கடையில் எதுவுமே வாங்க மாட்டோம், உடம்புக்கு கெடுதல், கெமிக்கல் போடுவோம், வினிகர் ஊற்றுவோம், வயிற்றுக்கு ஒத்துக்காது. இப்போ லஞ்சு பாக்ஸு கட்டிட வேண்டியதான். உப்பு பத்தலை, 2வது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ கூட நான் சாப்பிட்டு பார்த்தேன், உப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. வேணும்னா அவங்க போட்டுப்பாங்க, ஸ்கூலில் வச்சுருப்பாங்க உப்பு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்சு பாக்ஸு கட்டியாச்சு. சாதம், அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு நெல்லிக்காய். அந்த காரம் எடுத்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த நெல்லிக்காய், உடம்புக்கு அவ்வளோ நல்லது நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஜூஸு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தா சுகர் குறையும். அல்சர் இருக்கக்கூட குடிக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.